கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்களான்னா எறா தொக்கு, வஞ்சரம் தொக்கு, நெத்திலி கருவாடு தொக்கு கேட்டிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வாங்கின நெய் நல்லா வாசனையாக இருந்துச்சு, எனக்கு திருப்பி நெய் வேணுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வேலூருக்கு போகுது இந்த கொரியரு. அவங்க பார்த்தீங்களான்னா அந்த சின்ன எறா தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க தொக்கு. அதை நம்ம வாங்கிட்டு வந்து அதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நொந்து ஆகிட்டோம். ஏன்னா அது உள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை அப்படியே விட்டு நம்ம செஞ்சோம்னா மண்ணாக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது, பெரியவங்களும் சாப்பிட முடியாது. அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்களான்னா அதை ரெடி பண்ணி அப்படியே எறா தொக்கம் ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் வஞ்சரம் தொக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்னொரு பக்கம் நெத்திலி தொக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம வந்து வினிகர்லாம் சேர்க்க மாட்டோம், ஃபுட் கலர் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் நான் ரெடி பண்ணி கொடுங்க. வீட்லேயே நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதே தான், புளி தண்ணி இல்லைன்னா லெமன் இது தாங்க சேர்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டர் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, என்னென்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா நெய் 1, அதுக்கப்புறம் வஞ்சரம் தொக்கு 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு 4, நெத்திலி தொக்கு 1, அதுக்கப்புறம் அவங்க பருப்பு பொடி கேட்டிருந்தாங்க. அந்த பருப்பு பொடியும் 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீவேவாக இதே விளக்கு தாங்க. இந்த மாதம் எல்லாருக்கும் இந்த விளக்கு தான் கொடுக்க போகிறோம். இதை கொடுத்து இன்றைக்கி பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கும் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன